தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா பிதாவே, ஊழியக்காரராக இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நின்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே இவர் எல்லோரையும் ஆண்டவரே கர்த்தர் ஒரு மகா பெரிய சேவையாக எழுப்பும்படியாக ஆண்டவரே இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஆண்டவரே அப்ப ஒரு எழுப்புதலை உருவாக்கி தரும்படியாக ராஜா ஆண்டவரே உங்களுடைய அக்கினி ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வரத்தினாலும் வல்லமினாலும் ஆண்டவரே, பலத்தினாலும் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தினாலும் ஆண்டவரே, இன்றைக்கும் தாசரை மறைத்து ஆண்டவரே அப்பா நீங்க கொடுக்கப்படுற வார்த்தையினால் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியத்தில் ஆண்டவரே வைராக்கியம் செய்கிற பிள்ளைகளை மாற்றுவீராக ராஜா ஆண்டவரே. அப்பா பிதாவே இந்த வைராக்கியத்தோடு ஆண்டவரே சத்துருவை எதிர்த்து நிற்கும்படியாக, சாத்தானை எதிர்த்து நிற்கும்படியாக ராஜா ஆண்டவரே அப்பா வியாதியை எதிர்த்து நிற்கும்படியாக, வறுமையை எதிர்த்து நிற்கும்படியாக போராடி ஆண்டவரே யாக்கோபிடத்திலே போராடி ஜெயம் பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றது போல ராஜா ஆண்டவரே இன்னைக்கு நிற்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவரே உங்களுடைய விசுவாசம் உள்ள வார்த்தையை ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு ராஜா ஆண்டவரே தாசன் கொடுக்கிற போல ஆண்டவரே அந்த வார்த்தையை விசுவாசமா ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ஊழியத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய முடியாம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர் மத்தியிலும் ஆண்டவரே சாட்சிகள் ஏற்பட்டும் ஆண்டவரே ஒரு பட்ட பாடுகளுக்கும் வேதனைக்கும் உபத்திரவங்களுக்கும் ஆண்டவரே கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நீங்க அற்புதத்தை ஆண்டவரே நீதியின் சமாதானத்தை தேவன் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கருத்தை நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் அவள் மறைத்து நீர் பேசுவீராக. நாங்கள் அனைவரும் கேட்போம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 2:30. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாக்களின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்ளுவார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனஈனப்படுவார்கள் என்று கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். பலத்த கைகளை தட்டி அண்ணந்த கைகளை தட்டி அவரை கனப்படுத்துகிறவன் அவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவார். அவரை கனஈனப்படுத்துகிறவருடைய முடிவை கர்த்தரே தீர்மானித்து விடுவார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி அல்லேலூயா. இந்த வார்த்தைகளில் 2 அனுபவத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது என்னை கனப்படுத்துகிறவன் எவனோ அவனை நான் கனப்படுத்துவேன், என்னை உயர்த்துகிறவன் எவனோ நான் அவனை உயர்த்துவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவன் எவனோ நான் அவனை கன ஈனப்படுத்துவேன். 2 காரியம் தான். Do or die, yes or no. இன்னைக்கு அநேக தேவனுடைய மனிதர்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு சத்தியம் மட்டும்தான். நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன் கிடையாது. என்னை கன ஈனப்படுத்துவன் எவனோ, என்னை அசட்ட பண்ணுகிறவன் எவனோ, என்னை புறம்பே தள்ளுகிறவன் எவனோ அவனை நான் கன ஈனப்படுத்துவேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தை வைக்கும் போது நன்மை தீமை அறியத்தக்கதாக ஜீவ விருட்சத்தை வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது இது மரணத்தையும் ஜீவனை உனக்கு முன்பு வைக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் 2ஐயும் தனித்தனியாக பிரித்து காண்பிக்கிறார். இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிற ஊழியக்காரராகிய பரிசுத்தவான்களே, உங்களை இருக்கரம் கூட்டி கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது பிதாவாகிய தேவனால் அவர் அனுப்பப்பட்டு தேசத்துக்கு வருகிறார். அவருடைய பிறப்பு ஒரு கனமுள்ள ஒரு பிறப்பு. அல்லேலூயா. அவருடைய பிறப்பு பரிசுத்தம் நிறைந்த ஒரு பிறப்பு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வேதாகமத்தினுடைய அடிப்படைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அறிந்து கொண்ட உங்களுக்கு நான் சொல்லுவதில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. அதுவும் உங்களுக்கு தெரியும், சிலது தெரியுமோ தெரியாதோ. இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அழகாக இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு அழகான ஒரு சத்தியத்தை பிரசங்கித்தார். என்ன பிரசங்கித்தார் தெரியுமா? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியனும் இருப்பான். நான் எங்கே இருக்கிறேனோ என் ஊழியக்காரன் அங்கே இருப்பான். வேதம் சொல்லுகிறது. யோவான் 12:26 வாசிக்க நாம் கேட்கலாம். யோவான் 12:26.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான் என்னை பின்பற்ற கடவன். மன்றை கவனிக்கணும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன் ஆண்டவருக்கு பின்னாடியே போகணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு போய் முன்னாடி நிற்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வேதத்தை சற்று கவனிக்க வேண்டும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன். நான் எந்த இடத்தில் இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி இன்னும் உற்சாகத்தோடு கூட சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே ஊழியம் இரண்டாக பிரிகிறது. எங்க சொல்லுகிறார் இயேசுவானவர்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யணும், அப்பதான் பிதாவை கனப்படுத்துவார். அல்லேலூயா. பிதாவுக்கு ஊழியம் செய்யணும், நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லவில்லை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்த பரலோக தகப்பன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கே ஊழியக்காரன் இருப்பார். இயேசு எப்படி ஜெபித்தாரோ ஊழியக்காரன் அப்படி ஜெபிக்க வேண்டும். இயேசு எப்படி அற்புதங்களை செய்தாரோ அதே அற்புதத்தை அவன் செய்யணும். That is the ministry. Hallelujah. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறோம் அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். அப்படின்னா அர்த்தம் என்ன? அவர் இருந்த இடத்திலே ஊழியர்கள் இருந்தார்கள். இயேசு கூட்டத்தை முடித்த பிறகு இந்த ஜனங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்களுக்காக நான் பரிதவிக்கிறேன், வழியிலே மாண்டு போவார்கள் என்று சொன்னார். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அப்போது சொன்ன இங்க ஒரு பையன் இருக்கிறான். ஒரு பாஸ்டர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். யார் சொல்றா? ஒரு தெய்வ மனிதர் சொல்றாரு. ஆண்டவர் இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவங்கிட்ட 2 மீனும் 5 அப்பம் இருக்குது. ஆனா யாருகிட்ட இல்ல, பிரசங்கிமாரிடத்துல இல்ல, ஊழியரிடத்துல இல்ல. இங்க ஒரு பையன் இருக்கிறான். அந்த கும்பல்ல ஒரு பையன் பிரயாணப்பட்டு வரும் பொழுதே 2 மீனையும் எடுத்துக்கொண்டு வருகிறான். என்று சொன்னார். அது போதும், அவர்களை அமர பண்ணுங்கள் என்றார். அவர் ஊழியம் செய்தவர் தானே, அவர் தூக்கி பிதாவை ஆசீர்வதியும் என்றார். அவர்கள் எடுக்க 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 அத்தனை 1000 பேர்களும் சாப்பிட்டார்கள். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவனோடு கூட இருக்கிற ஊழியக்காரன், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஊழியக்காரன், தேவனோடு கூட உலாவுகள் சொல்லுகிற ஊழியக்காரன் அடுத்தவனை காட்டுவதை விட, ஆண்டவரே எங்கிட்ட 2 மீன் இருக்கு ஆண்டவரே, இந்த 2 ஏற்பாடை அவன் சொல்லியிருந்தான். ஆனால் இதனைத்தான் 5 அப்பமும் இருக்கிறது. நீங்க நினைக்கிறது போல 5 அப்பம் ஏதோ 5 ரொட்டி இல்ல. அவர் உனக்காக பாடுபட்ட 5 காயம் தானையா அந்த 5 அப்பமும். கைகளை தட்டி செல்வது தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என் ஊழியக்காரன் என்று சொல்றாரு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனுக்கு கனம் பண்ணுகிறார். அதுல ஒரு அத்தாரிட்டியான பவுல் சொல்லுகிறார். ஆண்டு சொல்றார் பாருங்க, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஏன் ஊழியக்காரன் இருப்பார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அங்கே அடுத்த ஊழியக்காரர் இருப்பான் சொல்லல, ஏன் ஊழியக்காரன். இட்ஸ் மை சர்வன்ட். சில சமயங்களில் நாம் நினைப்போம், என்னடா ஊழியம், என்னடா வாழ்க்கை. ஒரு மாசம் ஓடும், அடுத்த மாசம் தடுமாறுகிறோம். என் அன்பு தெய்வ சனமே, என் அன்பு பரிசுத்தவான்களே, இந்த உலகத்திலே ஆண்டவர் என் ஜனமாகி இஸ்ரவேல் என்று சொன்னார். என் ஜனமாகி இஸ்ரவேல். ஆனால் ஊழியர்களை மட்டும் சொன்னார், என் ஊழியக்காரர். இட்ஸ் மை சர்வன்ட். என் அன்பு சகோதரனை சில ஊழியர்கள் வருவாங்க. ஐயா, எனக்கு 2 பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியலையா. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? என்னை அசட்டை பண்ணுகிறவனை நான் கனையின பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக தேவன் ஒரு மனுஷனை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு ஒரே ஒரு காரணம், அது ஊழியர் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நாம் ஜனங்களுக்கு மத்தியில் நிற்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்கிற கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார். அதுதான் தேவனுக்கு மிகவும் பிரியமானது. என் அன்பு சகோதரனே சகோதரி, வேதம் சொல்லுகிறது, ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை தானாக ஒருவனாலும் ஏற்படுத்த முடியாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அந்த ஆரோன் கனவீனப்பட்டு போனான். அந்த ஆரோன் கனவீனப்பட்டு போனான். எபிரேயர் 5:4 சொல்லுகிறது, ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் தானாக ஒருவனும் அந்த கனமான ஊழியத்தை ஏற்படுத்தி விட முடியாது. அந்த ஆரோன் கனவீனப்பட்டு போனான். உங்களுக்கு கிறிஸ்து உருவாக வேண்டும் என்று நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுல் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். பலத்த கைகளை தட்டி திரவரை தேவனுக்கு நான் சுருக்கமாய் முடிக்க விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயர் 5:4 ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் கனமான ஊழியத்தை செய்துவிட முடியாது. ஆனால் அந்த கனமான ஊழியத்தை செய்த ஆரோன் கனவீனப்பட்டு போனார். மோசே மலர்ந்து இறங்கி வருகிறார். கனமான ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஆரோன் இஸ்ரவேலர்களுக்கு சிலையை செய்து வைத்தான், கன்று குட்டியை. மோசே இறங்கி வந்து கேட்டார், என் ஜனங்களுக்கு இப்பேற்பட்ட பாதகத்தை ஏன் செய்தார்? இப்பேற்பட்ட துரோகத்தை ஏன் செய்தார்? அதற்கு ஆரோன் சொன்னார், இந்த ஜனம் என் ஆண்டவன் என்னை கோபம் கொள்ளாதிருப்பீராக. இது எப்படிப்பட்ட ஜனம் என்று நீ அறிவீர் என்று சொன்னான். ஊழியக்காரன் கனமடையும் பொழுது சந்தோஷமா நிற்பான், கனவீனம் அடையும் பொழுது ஜனங்களை சுத்தி குறை காண்பிப்பான். இந்த குறைகள் நம்மிடத்தில் இருக்காமல் நம்மை விட்டு கடந்து போகுமானால் கனம் பெற்றவனை கர்த்தர் கனப்படுத்திக் கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கிறேன். கைகளை தட்டி அப்பாவுக்கு பலத்த கைகளை தட்டி நாம் விசுவாசிகளை குறை சொல்லுகிறோம். அங்கே கனம் பெற்று அதே ஊழியனாகி ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் சொல்லும் பொழுது மோசேயை பார்த்து சொன்னார், என் ஆண்டவன் என்னில் கோபம் கொள்ளாதிருப்பீராக. யாத்திராகமம் 32:21-22 அதை பின்வருமாறு விளக்கு கண்டன. என் அருமையான சகோதரனே, இந்த ஜனம் எவ்வளவு பொல்லாதவர்கள் என்று என் ஆண்டவன் அறிவீர் என்று சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இவனிலும் கனம் உள்ளவன் யாரு? மோசே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசே சாதாரண மனிதன் அல்ல, இவனிலும் கனம் உள்ளவன், இவனிலும் கனம் உள்ளவன், இவனிலும் வல்லமை உள்ளவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே, உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் கனத்தை எடுத்து ஜோஷுவாவுக்கு கொடு என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் எடுத்து அவனுக்கு கொடு. அப்படி என்றால் முழு கனத்தை கொடுக்கபடி ஆண்டவர் விரும்புகிறார், முழு மகிமை கொடுக்க விரும்புகிறார். அதற்கு பாத்திரம் நம்மிடத்தில் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், பிரியமானவர்களே, மோசே, உன் கனத்தில் இருந்து கொஞ்சம் எடுத்து ஜோஷுவாவுக்கு கொடு என்றார். என்னாகும் 27:20 என் அருமையான மகனே மகளே, அந்த ஒரு கொஞ்சம் கணம் தான் இன்றைக்கு ஜோஷுவாவை உயர்த்தி காண்பித்தது. ஆனால் கனமான ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவன் ஆரோனை உயர்த்தவே இல்லை. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. வேதத்தில் 66 புத்தகம் இருக்கிறது. இதில் 8,10,697 வார்த்தை இருக்கிறது. உன் கனத்தில் கொஞ்சம் கொடு என்று ஆண்டவர் சொன்னார். கனம் என்பது விளையாட்டல்ல. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை கனப்படுத்துகிறவன் நான் கனப்படுத்துவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான், நான் அல்ல,
பிதாவே அவனை கனப்படுத்த. கைகளை தட்டி தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி பிதாவாகிய தேவன் அவனை கனப்படுத்துவார். எனக்கு தெரியுமா என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்திலே நீ வாழுகிற காலத்திலே உன் கனம் ஏறணுமே தவிர இறங்கக்கூடாது. உன் கனம் ஏறணுமே தவிர இறங்கக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவன் என் ஊழியக்காரன். நாம் எங்கே இருக்கோம் அங்கே இருக்கலாம். அப்படி என்று நான் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, குயவன் கனமான காரியத்திற்கு ஒரு பாத்திரத்தையும் கனவீனமான காரியத்திற்கு ஒரு பாத்திரத்தையும் உண்டாக்க மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் உண்டு. கையை தட்டியோடலையே சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அந்த ஊழியக்காரர் நல்லா இருக்கிறாரு, நான் நல்லா இல்லை. அந்த ஊழியக்காரர் ஏன் நல்லா இருக்கிறாரு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுக்கு பிச்சை போடுற ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். என்னடா நினைக்காதீங்க, ஆபிரகாமை போல சீமான் உலகத்தில் உண்டா? இருக்காரா? சத்தமா சொல்லுங்களேன். ஐயா இருக்காங்களா? ஐயா தாவீது அரசனை போல பணக்காரர் இருக்கானா? கடைசியா சாகும் போது அவன் சேகரித்த செல்வத்தையும் தீர்க்க ஆயுசும் 4 வாசிக்கிறோம், முதிர்ந்த வயதிலே மரணம் அடைந்த அவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரன். ஆனா அவன் சொன்னான், அழகான ஒரு பொய் சொன்னான். தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? என்ன சொன்னான் தெரியுமா ஐயா? இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சகல ஆசீர்வாதத்தோடு கூட இருந்தவன் இந்த ஏழை கூப்பிட்டான் என்று 34ஆம் சங்கீதத்தில் சொன்னார். வேதம் சொல்லுது, ஆதியாகமத்திலே, ஓ நான் பரதேசியாய் தங்குகிற இடத்தில் ஆபிரகாமை பார்த்து மெல்கிசேதேக்கின் அழைப்பையுடையவனை சொன்னார். நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தை நாம் திராசில் நிறுத்து பார்க்க, நாம் எங்கே இருக்கிறோம் என்று சொல்லி, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நீ யார் தெரியுமா ஐயா? வேதத்தை பகுதிகளை நாம் தியானிக்கிறோம், மற்றவர்களுக்காக தியானிக்கிறோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக தியானிக்கிறோம். நமக்கு என்றைக்காவது தியானித்து இருக்கிறோம்? கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வளர்த்த கைகளை தட்டி சொல்லுங்கள். தேவனுக்கு நமக்காக நாம் தியானித்து இருக்கிறோமா? நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக தியானித்து இருக்கிறோமா? நம்ம ஊழியத்துக்காக தியானித்து இருக்கிறோமா? நாம் அப்படி தியானித்து இருப்போமானால் நீங்கள் ராஜாக்கள் தான். ஹalleluya. யாருடைய ஊழியக்காரன்? என் ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். It's my servant. It's my servant. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எதையோ ஊழியம் செய்யற, தயவு செய்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு, அது கேவலமா இருக்கும். ஏதோ சின்ன ஊழியம் செய்யற சொல்லாதே. நீ ராஜாவுக்கு ஊழியம் செய்யற. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ யாருக்கு ஊழியம் செய்யற? இஸ்ரவேலின் யூத கோத்திரத்தின் ராஜசிங்கமும் தாவீதும் வேறுமான கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசு சிலுவையில் தொங்கும்போது யூதருக்கு ராஜா என்று எழுதியிருந்தது. அப்போதுகள் மேலே நம்மை போன்ற ஆட்கள் போய் அப்படி எழுதக்கூடாது என்று சொல்வது அவன் சொன்ன ஒரே ஒரு பதில், எழுதினதே கைகளை கட்டி அவர் தாண்டா ராஜா. உங்க அப்பா யாரு? இப்போ நம்ம அப்பா யாரு? is the emperor, the king of king. Hallelujah. The king of king, the lord of lord. நீ இரண்டு நினைவாய் உட்கார்ந்து உன்னை தாழ்த்திக் கொண்டே கடந்து போகிறாய். உன்னை தாழ்த்திக் கொண்டே கடந்து போகிறாய். என் அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிதானித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 9ஆம் அதிகாரம் 21 கனமான ஒரு காரியத்திற்கும் கனவீனமான ஒரு காத்திரத்திற்கும் மண்ணின் மேலே உருவாக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே, ஏன் என்று இப்படி கேட்க முடியாது. அவர் அதிகாரத்துக்குரியவர், அவர் அற்புதத்துக்குரியவர். அதைத்தான் சொன்னார், இந்த அதிகாரத்தை என் பிதாவிடத்தில் நான் கட்டளையாய் பெற்றேன் என்று யோவான் 10:18 சொன்னார். என் அருமையான மகனே மகளே, சற்று யோசித்து பாருங்கள். நாம் எங்கே இருக்கிறோம் என்று நமக்கு தெரியுமா? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லா நாமத்துக்கும் மேலான அந்த நாமத்தை நீ உச்சரிப்பாயானால் உன்னை போல கனம் பெற்றவன் எவனும் இல்லை. இது கேட்கிற ஊழியக்கார சகோதரா, எங்கள் வயதில் பெரிய சகோதரர்களே, என் தகப்பன்மார்களே, தம்பிமார்களே, உங்க காலக்குள்ளே கையா நினைத்து கேட்க, ஆண்டவரே
என்னை கனப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறியப்பா. நான் அவமானப்பட்டிருக்கிறேன், நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். நமக்கு எல்லாம் தெரிகிறது நினைச்சு கொள்ளுவோம். எனக்கு தெரிஞ்சு தப்பா நினைக்காதீங்க, ஒரு மண்ணாங்கட்டி தெரியாது. நான் பைபிள் முழுசா தெரிஞ்சவன பார்த்ததே இல்லை, இனி பார்க்க போறதும் இல்லை. ஏன் தெரியாது? அவ்வளவு தெரியுமா சொல்ல தெரியுமா? எழுதினவர் அவர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாத்துக்கும் ஆன்சர் அவர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். 4 வருஷம் படிச்சுட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுனால நீ பாஸ்டர் அல்ல. 4 வசனம் 10 வசனம் உனக்கு தெரிஞ்சதால நீ பாஸ்டர் அல்ல. உன் வாழ்க்கையிலே ஒரு முடிவை தீர்மானித்துக் கொள். ஒரு சேலஞ்ச். சகோதரரே, ஈஸ்தர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே என் விண்ணப்பம் வைராக்கியம் என்று பவுல் சொன்னார். இந்த வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். எத்தனை கிருபை நிறைந்த வார்த்தைகள். கனத்திற்கும் கனவீனத்திற்கும் பாத்திரத்தை யார் அவரை கனப்படுத்துகிறார்களோ அந்த ஊழியனை அவர் கனப்படுத்துவார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த தேவ மனிதன் அவரை அசட்டை பண்ணுகிறாரோ அவர் அவரை அசட்டை பண்ணுவார், அவர் கனவீனப்படுத்துவார். இது ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஆனால் அவர் கனவீனப்படுத்தும்படி திரும்ப மாட்டார், கனப்படுத்தும்படியே திரும்புவார். கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். பலத்த கைகளை தட்டி இன்னும் உற்சாகத்தோடு கூட ஆவியானவருக்கு அல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் யாக்கோபே, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். இஸ்ரவேலாகிய ஜனங்களை பார்த்து, என் ஜனங்களுக்கு, என் ஜனங்களின் தாகத்திற்கு வனாந்தரத்தில் தண்ணீர்களையும் அவந்தர வெளிகளையும் ஆறுகளை நான் உண்டு பண்ணுகிறபடினாலே, அந்த வனாந்தரத்திலே நான் தண்ணீரை கட்டளிட்டபடினாலே, அந்த வனாந்தரத்திலே ஆறுகள் ஓடுகிறபடினாலே, அங்கே வாழுகிற கோட்டான் குஞ்சுகள், வலு சர்ப்பம், பாம்பு கூட அவரை கனப்படுத்துவான். கைகளை கட்டி விடவில்லையா சொல்லுங்க. கைகளை கொண்டு வந்தவர்கள் ஒரு சாத்தான் என்கிற பாம்பு, அந்த பரதேசி ஆண்டவரை கனப்படுத்துறார். நீ பண்றியா? நீ அவரை கனப்படுத்துறியா? கனவீனப்படுத்து. சகோதரனே, வனாந்தரத்தில் படுத்து கிடக்கிற பாம்பியா? பாம்பை கண்டா சாத்தான் சொல்ல வரலையே சொல்லுங்களே. பிசாசு அவனை சபித்த போது அவன் என்னவானான்? பாம்பானான். அந்த பாம்பு கூட வனாந்தரத்திலே அவர் தண்ணீரை உண்டாக்கும் போது நக்கி குடிச்சிட்டு அந்த பாம்பு சொல்லும், ஆண்டவரே உமக்கு எல்லா கனமும். அல்லேலூயா சொல்லுங்களே. ஏசாயா 43:20 கூறுகின்றன, கோட்டான் குஞ்சுகளும் வல்சர்ப்பங்களும் என்னை கனப்படுத்தும் என்கிறார். அந்த ஐக்கியம் இயேசுவோடும் பிதாவோடும் இருக்க வேண்டும். கைகளை தட்டி தேவனுக்கு, என் ஜனங்கள் காத்துக் கொண்டிருக்கிற அடுத்த இந்த காலத்திலே இயேசு எனக்கு என்ன செய்ய போகிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கோட்டான் குஞ்சுகளும் வலு சர்ப்பங்களும் அவர் என்ன செய்யுமா? கனம் பண்ணுமா. அவரை கனம் பண்ணுமா. கோட்டான் பரலோகம் வருமா? வருமா? வராது. குஞ்சு பரலோகம் வருமா? வராது. வலு சர்ப்பம் வருமா? வராது. அதுவே என்ன கனப்படுத்தது. நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரை நாம் உயர்த்தக்கூடியவர்கள், தாழ்த்தக்கூடியவர்கள் அல்ல. கரங்களை தட்டி தேவனுக்கு கை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பிதாவை கனம் பண்ணுகிறவன் குமாரனையும் கனம் பண்ண வேண்டும். பிதாவானவர் தன்னில் தானே எவனுக்கும் நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் முழுவதை பிதாவாகிய தேவன் இயேசுவிற்கு கொடுத்து விட்டார். ஜட்ஜ்மென்ட், மிராக்கிள், அற்புதம், ஆசீர்வாதம், இது எல்லாம் செய்வதற்கு ஒரே ஒரு நாமத்திற்கு வல்லமை உடையது. கையை தட்டி வரலையா சொல்லுங்களேன். இயேசு என்கிற நாமத்திற்கு. அதனால தான் சொல்ற ஆண்டவர், என் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யணும், அப்பதான் பிதா ஆசீர்வதிப்பார். சொல்லுங்களேன், அப்பதான் பிதா ஆசீர்வதிப்பார். இயேசு சொன்னார், நான் சொல்லவில்லை. முழு அதிகாரத்தையும் பிதா தன் மகனாக இயேசுவுக்கு கொடுத்தார். இயேசு பிதாவுக்கு மகனானால் நீ இயேசுவுக்கு யார்? சத்தமா சொல்லுங்களேன். இயேசுக்கு நான் புள்ளன்னு சொல்றாங்க, கையை உயர்த்தி. நான் இயேசுநாதருக்கு மகன், சாத்தானுக்கு மகனா இருந்த இருந்து வெளியே போயிடலாம். ஆண்டவருக்கு மகனா இருந்த 2 கையை உயர்த்தி சொன்ன, நான் ஆண்டவருக்கு தாயா மகன்,
சாத்தானை அவன் மிதிக்க போகிறேன். கரங்களை தட்டி ஒரு அலைய சொல்லுகிறேன். நான் பாட்டு பாடும், எழுப்பிடுவோம், சேனைகளாய் புறப்படுவோம் என்று சொல்லுகிறது. யெகோவா நிசி, யெகோவா ராப்பா என்று பாடுகிறோம். வெறும் வாயில் அல்ல. கிரியில்லாத விசுவாசம் தன்னில் தானே சத்தமா செத்து போச்சு. ஆனால் யாக்கோபு சொன்ன அதே யாக்கோபு சொல்லுகிறார், பிசாசுகளும் விசுவாசித்து யாருக்கு? நம் அப்பன் இயேசுவுக்கு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் 5ஆம் அதிகாரம் 22, 23 சொல்லுகிறது, முழு நியாய தீர்ப்பின் அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதனாலே நீங்கள் பிதாவாகிய தேவனை அனுப்பினவராக அவரை கனம் பண்ணுங்கள், அவரை கனம் பண்ணுங்கள். இதுதான் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற ஆசீர்வாதம். நீ சொல்லணும், நான் தேவனுடைய ஊழியக்காரன். நான் சொல்லுகிறேன், யாருடைய ஊழியக்காரன்? யாருடைய ஊழியக்காரன்? நான் பரலோகத்துக்கு ஊழியக்காரன் சொல்றேன். கை தட்டி மூணு வேலையா சொல்றேன். கைகளை தட்டி சொன்ன கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே குடும்பத்தில் சிலர் இருப்பார்கள். ஒருத்தன் நல்லா இருந்தா அடுத்தவன் தாழ்த்த பாப்பா. அங்கே வருகிற ஆணிகள் ரூட்டுகள் அப்படி இருந்து விடுகிறது. அதனால ஆண்டவர் சொன்னார், என் ஊழியக்காரன். அல்லேலூயா. என்னுடைய ஊழியக்காரன். நீங்க யாருன்னா உங்களுக்கு தெரியுமா? நான் பாஸ்டர், என் சபையில் 50 பேர் வர்றாங்க. நான் பாஸ்டர், என் சபையில் 80 பேர் வர்றாங்க. நான் பாஸ்டர், என் சபையில் 100 பேர் வர்றாங்க. நான் பாஸ்டர். நான் இல்லைன்னு சொல்லல. நீ யார்? உனக்கு இன்னொரு பெயர் இருக்குது, ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் சொல்றேன். அல்லேலூயா. ஏற்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒரு நாள் ராத்திரியிலே ஈசாக்கு படுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி சொல்லுகிறார், ஈசாக்கு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். ஆமென் சொல்லுகிறேன். சத்தமாக கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன் கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன். கைகள் தட்டி அப்பா. இப்ப சொல்லு, முதல் பாஸ்டர் யாரு? சத்தமா சொல்லுங்களேன். முதல் பாஸ்டர் சொல்ல இல்ல, முதல் பாஸ்டர் ஆதாம் தான். முதல் பாஸ்டர் ஆதாம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் நல்லா இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த ஒரு பாஸ்டர் வந்தார் தெரியுமா உங்களுக்கு? அவர் ரொம்ப நாசூக்கா எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பேர் தான் யாரு? எஸ்னோக்கு. மனுஷன் போயிட்டான், எஸ்கேப் ஆயிட்டான். ரகசிய வருகையில் நமக்கு எடுத்துக்கொள்ளப்படும்ல, அந்த மாதிரி முந்தியவருக்கு ரகசியம் வந்துட்டு இருக்குது. ஆனா மூணாவது ஒரு பாஸ்டர் உருவாக்குறார் ஆண்டவர். அவருக்கு பேர் தெரியுமா? நோவா. அவர் தான் சர்ச்சை கட்டினார். ஆமென் சொல்லுங்களேன். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். உடனே எங்க அப்பா, எங்க அப்பா கல்தேய தேசத்தின் மனுஷன். ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொன்னாரு, நீ பயப்படாத, உன்னோடு இருந்தேன், என் ஊழியக்காரன். கையை தட்டி வராலே சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24 சொல்லுகிறது, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன். பொல்லாதவளாகிய நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கற்றுக் கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? கைகளை தட்டி சிறந்த தேவனுக்கு அந்த தோஷத்தை எழுப்பி சொல்லுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உயர்ந்தவர் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் உயர்வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசு உயர்ந்தவர். வசனம் சொல்லுகிறது, நான் ராஜாக்களில், பிரபுக்களில், ஜாதிகளில் உயர்ந்தவர். கையை தட்டி அப்பா குரலையா சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த மனப்பான்மை என்றைக்கு முடிகிறதோ அன்றைக்கு தான் நீ கர்த்தரால் கனம் பெறுவாய். கைகள் தட்டி சிறந்த தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தொரித்து விட்டப்பட்ட ஜனத்தை திரும்பி பார்க்க வந்தான். யாரு? யாக்கோபு. ஆமென். அண்ணனை பார்த்தோன்னு அவனுக்கு பயம் வந்துருச்சு. என்னவோ பண்ண போறா முடிவுன்னு. அதுக்காக ரொம்ப எச்சரிப்பா இருந்தான். யாப்பைத்து நாட்டை கடக்கும் பொழுது வயலுக்காரில் முன்னணிச்சு பிள்ளைகளை கொஞ்சம் அனுப்பிச்சு, ஒருவேளை நம்ம பிள்ளைகளை பார்த்து ஒருவேளை மனமிறங்கி ஒருவேளை ஏதாவது செஞ்சிருவான், அதனால பாசமா இருக்கணும் எல்லாம் அனுப்பிச்சிட்டு அதுல அவன் கொண்டு வந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கு கொண்டு வர்றான். யாருகிட்ட கொடுக்க? உழைச்சி வந்த ஊழியக்காரன் யாக்கோபு. அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றவன் ஏசா. கைகளை தட்டி எனக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். இன்றைக்கு ஒரு ஆத்துமாவை நீ உழைத்து விட்டால்
உள்ளத்துல வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆத்துமா. அதைத்தான் எரேமியா மூலமா ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொன்னார். எரேமியா, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் கடந்து வந்த பொழுது உங்களுடைய ஜனத்தை நடத்தும் போது தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியக்காரனை அனுப்பி அவர்கள் வழிநடத்தினர். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுகிறேன். நான் முடிக்க கரங்களை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தினமும் ஊழியக்காரனை, தினமும் என் ஊழியக்காரனாக என் தீர்க்கதரிசி அனுப்பின் என்று எரேமியா 7:15 சொல்லுகின்றது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியாவின் புத்தகம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அவனோடு கூட பேசுகிறார். நான் தினமும் அனுப்பினேன் என்று சொன்னார். நான் சொல்லல. 7:25 எரேமியாவின் புத்தகத்திலே, எரேமியாவின் புத்தகம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வாசித்து பாருங்கள். 26:4 வாசித்து பாருங்கள். எரேமியாவின் புத்தகம் 29:19 வாசித்து பாருங்கள். எரேமியாவின் புத்தகம் 44:4 வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் புத்தகம் 38:17 வாசித்து பாருங்கள். தினமும் அவர் தன்னுடைய ஊழியக்காரன் பிரிச்சு வைத்திருக்கிறார். நீ தான் உனக்குள்ளே சின்ன மனசுல ஒரு குட்டிக்காரனை வைத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கிற. வேதம் சொல்லுகிறது அறுவடை ஆட்கள் அதிகம், அறுவடை தான் இல்லை. ஆட்கள் அதிகம், அறுவடை தான் இல்லை. என் அன்பு சகோதரனே சகோதரி, வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. இந்த பரிசுத்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதனால தான் சொன்னார் என் ஊழியன். அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் நாம் எல்லாம்? சத்தமா சொல்லுங்களேன். பக்கத்துல கேட்க சொல்ல, நாம் எல்லாம் கர்த்தருடைய ஒரே அப்பனுக்கு பிறந்திருக்கிறோம். இதுல மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாம் இருக்குது. ஆமே சொல்லுங்களேன். உருது, சைனீஸ், ஜாப்பனீஸ் எல்லாம் இருக்குது. ஆனா எப்படி ஒருவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அப்பனா இருக்கிறாரோ, நாம் எல்லாரும் ஒரே மொழியில சொல்றதுக்கு அவர் ஒரு பாஷை வைத்து போனார். அல்லேலூயா. சைனாவில் என்னது? சத்தமா சொல்லுங்களேன். 2 ராஜாக்கள் 9:7 வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம் என் அருமையான சகோதரனே 19:13 வாசித்து பாருங்கள். ஏசாயா 44 அதிகாரம் 26 ஒவ்வொரு நாளும் நிலை தடுமாறும் பொழுது, ஐயோ ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிறாயோ மகனே, மகளே, உன் நாட்கள் அவர் ஊழியக்காரனை போல் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அந்த நாட்களுக்குரிய சம்பளத்தை கொடுக்க, அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க, அந்த நாளுக்குரிய மகிமைகளை கொடுக்க வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 65 அதிகாரம் 8-9 வாசித்து நான் முடிக்க போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 65 அதிகாரம் 8-9 வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் பொழுது அதை அழிக்காதே. அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரன் நிமித்தம் கையை தட்டி சொல்லுகையா, என் ஊழியக்காரன் சொல்லுகிறபடி அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். ஒரு நிமிஷம் பாருங்க. ஆண்டவரே அழிச்சுன்னு சொல்லும் போது உலகத்தான் சொல்லுவான். ஆண்டவர் சொல்ற, என் ஊழியக்காரன் சொல்றான் அழிக்காதப்பான்றான். அழிக்காதேன்னு சொல்லுவான். நீ சொன்ன அவர் கேட்பாரியா? ஏன்னா நீ ஊழியக்காரன். நான் கேட்பேன், என் புள்ள வாழ்க்கை எப்படி இருக்குமோ பயப்படாத. அவர் கேட்பாரா? யார் சொன்னா? ஊழியக்காரன் சொன்னா. அவர் கேட்பாரா? யார் சொன்னா? பாஸ்டர் சொன்னா. அவர் கேட்பாரா? யார் சொன்னா? அவருக்கு வேலை செய்கிறவர் சொன்னா. 9வது வசனத்தை வாசிப்போமா? யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரையும். இந்த மலை மேல உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு சொல்ற, என் மலைகளை சுதந்தரிக்கிறவர்களுக்கு எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு கரகோஷத்தை எழுப்பையா. அதைத்தான் சொன்னார் செல்வாவை பார்த்து. ஆகாயின் புஸ்தகம் 2:23 வாசிக்க நாம் கேட்போமா? ஆகாய் 2:23. சேனைகளின் கர்த்தர்
சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் யாராங்க? என் ஊழியக்காரனே, என் ஊழியக்காரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். கைகளை தட்டி அல்லேலூயா. இந்த முத்திரை மோதிரம் வேற ஒருத்தகிட்ட இருந்தாலும் சரி, அதை பிடிக்கவும் கையில போடுவாரியா. அதற்காகவே யோசேப்பை பார்த்து நிற்க வைத்துவிட்டு, எல்லா ரதத்திலும் மேல் அதிகாரியை வைத்துவிட்டு, உங்களுடைய வார்த்தை இல்லாமல் ஒருவனும் கையும் காலை நீட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, இந்த பார்வனை கையில் மோதிரத்தை பிடிக்கி யோசேப்புக்கு போட்டவர் கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி ஈஸ்வரன் தேவனுக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை இன்றைக்கு சொல்லு. நீ யார்? நான் அவர் கைகளில் இருக்கிற மோதிரமாய் விரும்புகிறேன் சொல்லுகிறவர்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு எழுந்த நிலங்கள். வேதத்திலிருந்து ஒரே ஒரு வசனங்களை எழுந்து நின்று ஒரு மனதோடு கூட ஆண்டவரே, நான் இந்த வார்த்தைக்கு என்னை அர்ப்பணித்து என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பரிசுத்த 2ஆம் மணி வேளையிலே ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை வழி நடத்தும் ஆண்டவரே என்று உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால், நீ அவர் கைகளில் இருக்கிற மோதிரம், உன் ஆசீர்வாதங்களை பாட வைத்திருக்கிறானா, அதை அவர் பிடுங்கி உன் கையிலே போடுவார். நீ யோசிப்பாய் மாறுபடிக்கு எல்லா வேதத்தை எடுத்தவர்கள் ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரத்தை திருப்பி அதிலே 13வது வசனத்திலே ஒரு முத்தம் கொடுங்கள். 13வது வசனத்துக்கு மட்டும் முத்தம் கொடுங்கள். அதில் இருந்து முடிக்கிற வசனம் வரை நீங்கள் சற்று தெளிவாய் கவனிங்கள். எல்லோரும் என்னை கவனிங்கள். அந்த வசனத்தை என் மகள் வாசிக்கும் போது, என் குமாரத்தை வாசிக்கும் போது சேர்ந்து வாசிங்கள், பார்க்கலாம். ஒரு நிமிஷம், உங்கள் காதுல வாசிக்கிறது உள்ளதா? சத்தமா சொல்லுங்களேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள். கையை உயர்த்துறவர்களே சொல்லுங்களேன். என்ன அத்தாரிட்டிங்க? இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள். மத்தவெல்லாம் வாசி. நீங்களோ பசியாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள். என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள். நீங்களோ தாகமாய் இருப்பீர்கள். நீங்கள் தாகமாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள். நீங்களோ வெட்கப்படுவீர்கள். நீங்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் என் ஊழியக்காரர். It is my servant. என் ஊழியக்காரர் மட்டும் என்ன பண்ணுவானா? சந்தோஷப்படுவார்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள். நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு இந்த நாமத்தை வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு நம்முடைய ஊழியக்காரனுக்கு வேற நாமத்தை தரிப்பார். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவர் சத்திய தேவனுக்குள் ஆசீர்வதிப்பார். உன் 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என் சத்துருக்களை கொண்டு போட்டு என் ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பி என் ஆத்துமாக்களை வஞ்சிக்கிற சாத்தானை கொண்டு போட்டு உங்களுடைய நாமத்தை உங்களுடைய ஊழியக்காரராக எனக்கு தரிப்பீர்கள் என்று கேள். இதோட வல்லமை யார் அவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறீர்களோ உங்கள் கையை பிடித்து மோதிரம் போடுவார். உங்களுக்கு கால்களுக்கு பாதரட்சி உடுத்துவார். அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களாக ஓ தேவனை நோக்கி ஒரே ஒரு நிமிடம் கதறிக்கிறீர்கள். ஆண்டவரே, நான் எங்கே தவறிவிட்டேன்? ஆண்டவரே, நான் உங்களுடைய ஊழியக்காரனாச்சே. ஆண்டவரே, நான் உங்களுடைய தாசனாச்சே. ஆண்டவரே, என்னை சந்தோஷப்படுத்தி சொன்னதே, என்னை ஆசீர்வதிப்பு சொன்னதே, என் ஆசீர்வாதம் வைக்க என்று கேளுங்கள். அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களாக 2 கையை உயர்த்தி ஒரே ஒரு நிமிடம் கேளுங்கள். 2 பேர் ஜெபிக்கும்படி நான் ஆர்டர் பண்ண போகிறேன். கையை உயர்த்திக்க சகோதரா,
உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய நாட்களிலே வந்து பலிக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்யும்படியாக என்னையும் எங்களையுமாக தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவரே, எங்களை பிரித்தெடுத்தவரே, அபிஷேகம் செய்தவரே, உம்முடைய ஊழியத்துக்காக ஆங்காங்கு எங்களை பயன்படுத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஊழியக்காரர்கள் மகிழ்ச்சியாயிருப்பார்கள், ஊழியக்காரர்கள் கம்பீரிப்பார்கள், ஊழியக்காரர்கள் சந்தோஷமாயிருப்பார்கள், ஊழியக்காரர்கள் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள், ஊழியக்காரர்கள் ஆண்டவரே தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்ற வாக்குத்தத்தங்களுக்காக எங்களையும் ஆண்டவரே நீ காணப்படுகிற தெய்வமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். என்னோடு எழுந்து நின்றுக்கிற, எங்களோடு எழுந்து நின்று ஜெபிக்கிற இந்த அன்பு ஊழியக்காரர்களை, உடைய குடும்பங்களை, உடைய ஊழியங்களை மேன்மையாக்குவீராக, முத்திரை மோதிரமாய் மாற்றுவீராக. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் உம்மையை நோக்கி பார்க்கிறோம். Yes, my glory to God. உம்மை நோக்கி பார்த்தோம். Yes, my பிரகாசம் அடைந்தது. எல்லா கரங்களை வைத்து நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா, போகக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை நீர் வசனத்தின் மூலமாய், உம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் ஸ்தோத்திரப்பா, நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. நீர் நன்மை Thank செய்கிறவர் you ஆண்டவரே. Jesus name. நீங்க வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் உம்முடைய ஊழியக்காரரை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரரை ஆண்டவரே ஆமென்ப்பா. கீழாகாமல் மேலாவார்கள் ஆண்டவரே. ஆமென்ப்பா. இவள் வர வர விருத்தி அடைவார்கள் ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன தேவக்கிருபை உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போற நம்மளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படியே ஆசீர்வதியும். விசேஷமாய் வசனம் பேசும் ஊழியக்காரரை கர்த்தர் ஆசீர்வதியும். அவளுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தபடி நான் ஸ்தோத்திரம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அவருடைய கரங்களை உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, மேன்மையான ராஜ்யத்தை கட்டுகிற பணியில ஸ்தோத்திரப்பா இருக்கிற அன்பு ஊழியர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை கனம் பண்ணுகிறவர்கள் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பார் என்ற வார்த்தையின்படி கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, இயேசுவின் சத்த ஊழியத்துடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக எங்களோடு கூட கைகோர்த்திருக்கிற இந்த அன்பு ஊழியர்கள் இந்த நாள் முதல் விசுவாசிகள் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ விழுந்து போன விசுவாசிகள் கண்ணோக்கம் இருக்க முடியாது. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத மக்களை குறித்து ஒரு தாகம் இருக்கும்படியாய் ஊழியம் என்பது தேவன் எனக்கு கொடுத்த மேன்மையான ஆசீர்வாதம். அதை நான் ஒரு நாள் இழந்து போக மாட்டேன். அந்த திறப்பில் நின்று மேன்மையான ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி விரும்புகிற மாத்திர தயவு செய்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யப்பா. கேட்ட சத்தியப்படி நான் உங்களை கனம் பண்ணவோ, நான் உங்களை கனம் பண்ணவோ, ஆண்டவர் நீர் கொடுத்த ஊழியத்தை உத்தமமாய் செய்யவோ, ஓ திறப்பில் நிற்கிற ஊழியர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. இந்த தேசத்துக்கு எங்களை உங்களுடைய முத்திரையாய் நீர் எங்களை அனுப்பி எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். பொண்ணு வழியோ எங்களிடத்தில் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிற நாங்கள் அடங்கி ஒடுங்கி நடுங்கி எங்கே ஒளிந்து கொள்ளாதபடி எழுந்து பிரகாசிக்கிற ஒளியாய் எங்களை மாற்றுகிறார். கேட்ட சத்தியம் ஏதோ என்னதானவன் இல்லாதபடி எங்களுடைய வாழ்க்கைக்கு புரோஜனமுள்ள அப்புரோஜனமான எங்களை புரோஜனமுள்ள பாத்திரமாக தேவன் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, சிறுமியும் நிலையுமானவனாகி என்னை அழைத்து வந்தீர்.
இந்த பரிசுத்தவான்களோடு கூட பேசும்படி இவர்களும் உம்முடைய ஊழியக்காரர்கள், உம்முடைய மந்தைகளின் ஆடுகளை மேய்க்கிறவர்கள். நான் உம்முடைய சேனைகளில் ஒருவனாய் இருக்கிறேன். நான் உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாய் இருக்கிறேன். என் சகோதரர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் மேல் உம்முடைய நீதியின் சூரியன் வந்து இறங்குவதாக. இவர்கள் புசித்திருப்பார்களாக. சத்துரு பற்றி கிடப்பானாக. இவர்கள் சந்தோஷப்படுவாராக. சத்துரு துக்கப்பட்டு அழுவானாக. இவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முதற்கொண்டு இவர்களை ஆசீர்வதி. இந்த நாளின் ஊழியத்திற்காக இந்த சபையை திறந்து கொடுத்து அந்த ஊழிய குடும்பத்தை ஆசீர்வதியும். அந்த ஊழியத்தில் அணைந்து கொண்ட அத்தனை பரிசுத்தவான்களை ஆசீர்வதியும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.